எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ தஞ்சை வயசு 35 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்து சொல்கிறாங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ சொந்தமாக ஒரு டீ பெஞ்சுன்னு ஒரு பிராண்டை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து சென்னையில் ரன் பண்ணிட்டு இருக்குதான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ட்ரீம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேலைக்கு ஜாயின் பண்ணனால இருந்து பிஸ்னஸ்க்கு ஃபண்டு சேர்த்து வச்சுட்டு இருந்திருக்காங்கம்மா. இப்போ ஒரு வருஷம் முன்னாடி தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணலாம் டிசைட் பண்ணி நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அம்மா இன்னும் சில வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு லேண்டு வச்சுருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. நல்ல வசதியான வெல் செட்டில்டு ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி மட்டும் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகிய சில வருஷத்தில் இவங்க ஹஸ்பண்டுக்கு இல்லீகல் அஃபேர் இருந்ததால் அந்த லைஃப் வேண்டாம்னு இவங்க பொண்ணை கூட்டிகிட்டு தனியாக பிரிஞ்சு வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் வாழ்ந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம்னு வரன் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் தனியாக வேலைக்கு போகணும் ஆசைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கடை பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த போதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பிஸ்னஸை விட்டுட்டு வர முடியாது இல்லையா, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வைக்க தான் சொல்கிறாங்கம்மா. இவங்க கிட்ட 50 பவுன் நகையும் 10 லட்சம் பணமும் மேரேஜுக்கு செலவு பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பிஸ்னஸில் இப்போ நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சும்மா வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. உங்களுக்கு துணை யாரும் இல்லாமல் தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு துணை தேட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அப்ரோச் பண்ணலாமா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா. இவர் அன்னபூர்ணி, வயசு 32 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்த மாதிரி சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் வர பார்த்துட்டு வராங்களாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சொந்தமாக ஒரு கேண்டில் செஞ்சு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா காயிலாங்கடை கடை வச்சு நடத்திட்டு வராங்களாமா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மகளிர் குழு சீடி நடத்திட்டு வராங்க சொல்லியிருக்காங்கம்மா. மீட்டிங் கவனிச்சிட்டு இருக்காங்களா. நல்ல வசதியான குடும்பம் தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் சில வருஷம் முன்னாடி தான் லங் கேன்சர் வந்தால தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்கன்னா இப்போ அதை மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்க தான் சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போகணும் ஆசைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துன்னு நினைக்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த போதுன்னு சொல்கிறாங்க. என்ன வரப்போகிற கணவர் வந்து தான் இங்கே வருமானம் வரணும்னு இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. கெட்ட பழக்கம் எதிர்க்கூட சொல்லியிருக்காங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வைக்கிறதான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இவங்களே பார்த்துக்கிறாங்களா. அவங்க நல்ல மரியாதை கடைசி வர நடத்தும் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அப்ரோச் பண்ணலாமா. இந்த மாதிரி குணவதி உங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைச்சா நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலிதாம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.